குட்டிகள் பட்டினியிடத்தோ ஆண்டவரை தேடுவது கூற இல்லையே. இங்க குட்டிகள் சொல்லுவோம் கரங்களை தட்டி ஆண்டவரை கூற இல்லையே. தேவனுடைய பிள்ளையே, கடந்த காலங்களில் ஏற்பட்ட தாட்சியிலும் வீழ்ச்சியிலும் கவலைப்பட்டு ஒடுங்கி போன கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தராகிய தேவனிடத்திற்கு வா, நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே. அவர் இனம், ஜனம், ஜாதி, மத வித்தியாசத்தை குறித்து கூட பேசல. ஆண்டவராக இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, கவலைப்பட்டு ஒடுங்கி போனீர்களோ, நீங்கள் எல்லாரும் எல்லாரும் எந்த திருச்சபையானா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தானா இருந்தாலும் சரி, எந்த நிறத்தானா இருந்தாலும் சரி, எந்த குலத்தானா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள். அதே சிலுவையின் குரல் இன்றைக்கும் இந்த மைதானத்திலே இவ்விடத்தில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. இழந்ததை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ தேவனிடத்துக்கு வா, வா. கர்த்தருக்கு பதில் சொல்லுவார். தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனார். தேவனுடைய மனுஷன் சொன்னார், ஐயா, ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார், 3 நாளைக்கு முன்னே நீ இழந்த கழுதைகள் எல்லாம் அகப்பட்டு விட்டது. தகப்பன் உன்னை பற்றிய விசனத்தோடு உட்கார்ந்திருக்கிறான், நீ கவலைப்படாதே என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வருவாய் என்றால் உன் வாழ்க்கையில இழந்து போனதை எல்லாம் உன் வாழ்க்கைக்கு திருப்பி தருவேன் சொல்றார். நேற்றைய தினத்திலே, ஐயா, கடந்த மாதத்திலே, கடந்த ஆண்டிலே நடந்தது என்று சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிற உன் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி அதை குறித்து நீ கலங்காத. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்தது. ஐயா, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். குட்டிகள் பட்டினியிடத்தோ ஆண்டவரை தேடுவது கூற இல்லையே. இங்க குட்டிகள் சொல்லுவோம் கரங்களை தட்டி ஆண்டவரை கூற இல்லையே.